சமூக விரோத செயல்கள் எந்த ஆட்சியில் நின்றாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. இப்போ திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிற மாதிரி அதிமுக ஆட்சியிலும் இதுக்கு மேலே நடந்திருக்குதே. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எப்படி நடந்து, குருவி சுட்ட மாதிரி சுட்டாங்க. எங்கள் ஏரியா தான். நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னார், டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி குட்கா அதெல்லாம் வந்துக்கிட்டு சரளமாக இருந்து சட்டமன்றத்துலேயும் எல்லாத்துக்கும் கையில் காட்டினாங்களே. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இன்றைக்கி போதைப் பொருட்கள் அதிகமாக நடைமாடுவதற்கு நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னு சொன்னால் துறைமுகங்கள் மூலமாக தான் வருது. துறைமுகங்கள் எல்லாம் நீங்கள் யார் கையில் இருக்குது? அதானி அம்பானி கையில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குஜராத் துறைமுகத்தில் தான் அதிகமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அங்கே கண்டுபிடிக்கிறதுனால தான் அது பரவலாக இந்தியா முழுவதும் சென்றடைந்து அது ஒரு சமூக கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. கண்டிப்பாக வருகின்ற ஆட்சியிலே திமுக ஆட்சி அமையும், அதில் கட்டுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்றது. எல்லா ஆட்சியிலையும் இது நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலியல் வன்கொடுமைகள், சிறுபான்மைகள் மீது தாக்குதல், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்ங்கிறது எண்ணிலடங்காதவை வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குது பிஜேபி ஆட்சியில். அதெல்லாம் அவங்க எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தலையே. திமுக ஆட்சியில் நடந்ததே அவங்க முடிஞ்ச அளவுக்கு. நேற்று கூட இப்போ விளாத்திக்குளத்தில் ஒரு மாணவி இது பண்ணதை கண்டுபிடிச்சி அதை அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னும் வேகமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.